நாம் பட்டு பாவாடை ஸ்கர்ட்டெல்லாம் தைப்போம் பாருங்கள். அப்போ வந்து நாம் அந்த ஃபில்டு சுருக்க வைக்கிறது அளவு வந்து கரெக்டாக இந்த மாதிரி 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா 2 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ லென்த்து வந்து அந்த ஃப்ரில் சுருக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 2 இன்ச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து பட்டையாக சுருக்க வரணும் அப்படின்ட்டு. நீங்கள் இல்லைன்னா 1.5 இன்ச்சு கூட மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த 2 இதையும் பிடிச்சி இப்படி வச்சோம்னா ஒரே ஈவனாக வருங்க. அந்த மேலே வந்து நம்ம ஸ்கர்ட்டு இதுக்கெல்லாம் வைக்கும்போது இது மாதிரி நீங்கள் அளவு மார்க் பண்ணி மேலே மடிப்பெடுத்து தையல் ஓட்டிக்கிங்க. சூப்பராக இருக்கும். பட்டு பாவாடைக்கும் அதே மாதிரி நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணி 4ல் வந்து ஒரு பங்கு மார்க் பண்ணி அது மாதிரி ஃபுல் சுற்றளவுக்கு மார்க் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக நீட்டாக வந்துடுங்க. பட்டு பாவாடைக்கும் ஃபுல் சுற்றளவு நீங்கள் எவ்வளவோ அதை கரெக்ட் பண்ணி 4ஆக டிவைட் பண்ணி சுருக்க வச்சிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரே ஈவனாக இருக்கும். நம்ம ஃப்ரில் வைக்கிறது ஒரே ஈவனாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து இந்த எத்தனை இன்ச்சோ கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையில் சுருக்க வச்சு பிரிக்கிறதுக்கு இது மாதிரி நீங்கள் அளவு மார்க் பண்ணி தைச்சிட்டிங்கன்னா ஒரே நீட்டாக தைக்கலாம். ஒரே இதில் ஃபினிஷிங் நீட்டாக வந்துடுங்க.